லக்ஷ்மி, யார் நீ? பாரு, அம்மாடா. இது எங்க அம்மா இல்ல. அப்பா. எங்க அப்பா இல்ல. எங்க அப்பா மாடெல்லாம் முடி இருக்கும். உனக்கு முடியா இல்லையா? நீ எங்க அப்பா இல்ல. அப்பா இல்ல. லட்சுமி, என்ன டாக்டர் இது? பெத்த தாய் தகப்பனையே அவளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. இந்த கண்டிஷனை தான் நாங்க ஆம்னீஷியான்னு சொல்றது. மூளைக்கு ஜாஸ்தி அதிர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னா சில பேருக்கு இந்த மாதிரி ஞாபக சக்தி போயிடும். Oh my God. பயப்படாதீங்க, இது ஒரு தற்காலிக நிலைதான். அதிர்ச்சி ஏற்பட்டதால போன ஞாபக சக்தி 100% மறுபடியும் திரும்பி வந்துடும். ஓஹோ. எப்ப வருங்கிறத தான் நாம நிச்சயமா சொல்ல முடியாது. ஒரு நாள்ல சுகமானாலும் ஆகலாம், இல்ல 1-2 மாசமானாலும் ஆகலாம். அப்படின்னா இதுக்கு மருந்தே இல்லையா டாக்டர்? மருந்து எதுவும் இதுக்கு கிடையாதுமா. மனோ தத்துவ சிகிச்சை பண்ணிக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும். இப்ப நாங்க என்ன பண்றது டாக்டர்? உங்க பொண்ணு பேசுறத பார்த்தா அவ மூளையில ஒரு 6-7 வயசு வரைக்கும் உள்ள ஞாபகம் தான் இருக்கு. அந்த வயசுக்கு மேல நடந்த சம்பவங்கள் எதுவும் அவளுக்கு ஞாபகம் இல்லைன்னு தோணுது. உங்க பொண்ணுக்கு ஒரு 7 வயசா இருக்கிறப்போ நீங்க நிறைய முடியோட இருந்திருப்பீங்க. ஒருவேளை இப்ப இருக்கிறத விட ரொம்ப ஒல்லியா கூட இருந்திருக்கலாம். எஸ் எஸ் எஸ். அப்ப எனக்கு நிறைய தலைமுடி இருந்துச்சு. ரொம்ப ஒல்லியா தான் டாக்டர் இருந்தேன். சரிவா, அந்த ஞாபகம் தான் உங்க பொண்ணுக்கு இப்பவும் இருக்கு. அதனாலதான் இப்ப தலைமுடியும் இல்லாம தடியா வேற இருக்கிற உங்களை பார்த்து அவ தன்னோட அப்பா இல்லேன்னு சொல்லிட்டா. எதுக்கும் உங்க பொண்ண ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட காமிக்கிறது நல்லது. I'll give a letter to Dr. Menon. He's a good psychiatrist. ஹெர்குலிஸ் ட்ரிபிள் எக்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். சாம்சன்னா 2 பேருமே பயில்வானுங்க தான். சாப்பிட. நான் தான் சாப்பிட மாட்டேன்னு தெரியல உனக்கு. சாப்பிடாத, குடி. டேய், நான் என்ன உன்னை மொடா குடிக்க சொல்றேன்? ஏதோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றோம். சும்மா கம்பெனிக்கு ஒரு சிப்பு சாப்பிடுற. டேய், இப்ப சாப்பிடலன்னா மடியில போட்டு விட்டுருவேன். Good, that's the spirit. என்னடா அவன் சோடா ஊத்திக்கிறதுக்குள்ள அவசரப்படுறான்? இதுக்கெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இருக்கு தெரியுமில்ல உனக்கு? டேய், இதெல்லாம் எப்படி குடிக்கிற நீ? அதெல்லாம் ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா? அது இருக்கட்டும். ஊட்டியில நீ என்னதான் பண்ற? அந்த குளிருக்கு அப்பப்போ ஒண்ணு ஏத்திக்கிட்டீங்கன்னா சிக்கன் ஆயிடாது? சரி, இந்த விஷயத்தை விடு. அவ்வளவா அனுபவம் இல்லை போல் இருக்க. மற்றபடி அந்த அது இது இதெல்லாம் உண்டுல்ல? அதாண்டா அந்த கலர் உண்டுல்ல? அசிங்க பிடிச்சவன்டா நீ. என்னடா சிரிக்கிற? எதுவுமே இல்லைங்கிறியா? ஐயோ, ஏன்டா கண்ணா? அவசியம்னு தோணல. எப்படி அவசியம்னு தோணலையா? இந்த உணர்ச்சிகள்லாம் அடக்கி வச்சுக்கவே கூடாதுடா. சினிமா மாதிரி அப்பப்ப ரிலீஸ் பண்ணிடணும். ஐ திங்க் யூ நீட் அ டாக்டர். I'll take you to a specialist. See, knowledge is power. ஆமா சார். நீ போயா. 4, 5, 6. மாமி, பார்ட்டி வந்திருக்கேன். இங்க இருக்கிறவங்களுக்கு உடம்பு முடியாம இருந்து நமக்கு வியாதி கீதி வந்துச்சுன்னா? வியாதியா? அதெல்லாம் ஒண்ணும் வராதுடா. வாங்க. என்ன ரொம்ப நாளா சார் அந்த பக்கமே காணோம்? மாச கடைசி வேற செலவுகள் இருக்காதா பின்ன? ஒரு நிமிஷம், போன் வந்துருக்கு. ஏண்டா கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க போல் இருக்க. மட்டையா, அவங்க ஓனர்டா. உருப்படி எல்லாம் உள்ள இருக்குடா. நான் ஏமாத்துவேனா உன்ன? அப்புறம் எப்படி? சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கோம். தம்பி யாரு? புதுசா இருக்காரு. இது என் ஃப்ரெண்டு, ஊட்டில இருந்து வந்திருக்கான்.
गुलाबी யாரது ஜிலேபியா? गुलाबी तुम अंदर जाओ माँ हम तुम एक कमरे में हो ஊட்டி தம்பிக்கு எப்படி தம்பி ரொம்ப வெக்கப்படுது. அவ இது வரைக்கும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தது இல்ல, இதான் முதல் தரம். அரங்கேத்துமா தம்பி ரொம்ப லக்கு. காலம் பரத்தா பிரஸ்ஸா ஒரு பொண்ணு கொண்டு வந்து விட்டாங்க. சின்ன பொண்ணு தம்பி மாதிரி, அதுவும் புதுசு. சரசு மாமி விஜயா எங்க? தோ இருக்காள மாமி. ஏமா பின்னாடியே நிக்கிற? முன்னுக்கு வா. ஒன்னும் தெரியாத பொண்ணா இருக்கியே. பாவம் மிரட்டாத. தம்பிக்குன்னே அமைஞ்சிருக்கு. குலாபி அங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி? பயப்படாதீங்க, நான் ஒண்ணும் பண்ண உட்காருங்க. நான் ஒண்ணும் முரட்டுத்தனமா நடந்துக்க மாட்டேன். உட்காருங்க. அம்மா, நான் ஒண்ணுமே பண்ணலையே, எதுக்கு அப்படி அடிச்ச? பிடிக்கலன்னா அங்கேயே சொல்லிருக்கலாம்ல. நான் ஒண்ணுமே செய்யலையோ. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்த பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். நான் அப்பவே சொன்னேன், இங்கெல்லாம் நான் வரமாட்டேன்டா. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அடிச்சுட்டு ரொம்ப வலிக்குதா? ஊட்டி தம்பி வாங்க, உள்ள வாங்க வாங்க வாங்க.
உட்காரலாமா? எடுத்து அடிக்க டம்ளர் கம்ளர் ஏதாவது இருக்கான்னு பாக்குறியா? மெதுவா தானே அடிச்சேன். மெதுவா அடிச்சதுக்கு எப்படின்னா பலமா அடிச்சிருந்தா நேரம் மண்டைய பொழந்து உன் பேர் என்ன? ம், பாக்கியலட்சுமி. அப்ப வெளியே ஒண்ணு விஜயான்னு கூப்பிட்டாங்க. விஜயா என் பேர் இல்ல. எங்க எல்லாரும் என்ன அப்படிதான் கூப்பிடுறாங்க. எதுக்கு அப்படி கூப்பிடுறாங்க? உன் வீட்டுல ஒண்ணு எப்படி கூப்பிடுவாங்க? எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து என்ன லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படி கூப்பிடுறாங்க. எங்க அப்பா வந்து பாக்கி பாக்கி அப்படி கூப்பிடுறாரு. எப்படி? பாக்கி பாக்கி அப்படி. உனக்கு எந்த ஊரு? இந்த கோயில் பக்கத்துல குளம் இருக்குல்ல, அந்த ஊரு. எந்த கோவில்? இந்த கோபுரத்துல புறாலாம் உட்கார்ந்து இருக்குல்ல, கை தண்ணா பட்டுன்னு பறந்து போகுவேன். அந்த கோயில். புறா பறக்கிற கோவில். உன் வயசு என்ன? எனக்கு தெரியாது. உங்க அப்பா பேர் என்ன? அப்பா பேரு? ஜி கே வேதாசனம். அம்மா பேரு? அம்மா பேர் அனந்து. அனந்துவா? ஆம்பளை பேரா இருக்கு? அப்பா அப்படிதான் கூப்பிடுவாரு. அனந்துன்னா அனந்த நாய் அனந்த். ஏன் அழுவுற? அம்மா கிட்ட பாட, அம்மா கிட்ட பாட, அம்மா. உங்க அம்மா எங்க இருக்காங்க? எனக்கு தெரியாது. நீ இங்க எப்படி வந்த? இங்க எப்படி வந்த? டாக்டர் வீட்டுல இருக்கிறப்போ அம்மா கிட்ட போலான்னு சொல்லி ஒரு ஆளு கூப்பிட்டா. நான் சரின்னு சொன்னேன். இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எனக்கு இங்க பிடிக்கல. நான் அம்மா கிட்ட போனேன். திடீர்னு வர எனக்கு பயமா இருக்கு. எனக்கு இங்க பிடிக்கல. 2 நாளா சாப்பாடு போடல. ரொம்ப பசிக்குது. ரொம்ப பசிக்குது. நான் எங்கேயாவது ஓடிட போறேன். எனக்கு இங்க பிடிக்கல. நீ எங்க போவ? நான் எங்கேயாவது போவேன். எனக்கு பிடிக்கல. பயமா இருக்கு. God.
எனக்கு என்னமோ நீ செய்ய போற காரியம் சரின்னு படல. எதுக்கும் நீ இன்னொரு வாட்டி யோசிச்சு பாக்குறது பெட்டர்னு எனக்கு தோணுது. நல்லா யோசிச்சு தான் நான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். The more I think of it, the more I want to do it. You're sure about it? நான் இந்த விஜயாவை வெளியே கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். காலையில கொண்டு வந்து விட்டுறேன். சொல்லிட்டா அந்த பொண்ணையா? வேண்டாம் தம்பி, அதோட பெரிய ரகளையா போச்சு. நாளைக்கே அந்த சனியை எங்கேயாச்சும் புடிச்சு தள்ளிட போறேன். 2000 ரூபாய் போனாலும் பரவாயில்ல. நான் காலையில கொண்டு வந்து விட்டுறேனே. வேண்டாம் தம்பி, சொல்றத கேளுங்க. அந்த பொண்ணுக்கு மூளை சரியில்லை. நீங்க வெளியில கூட்டிட்டு போய் ஏதாச்சும் கலாட்டா நடந்தா ஏன் பேர்ல கட்டு போயிடும். அப்புறம் போலீஸ், கோர்ட்டு, கேஸ் இதெல்லாம் நம்ம தரத்துக்கு. நான் ரெஸ்பெக்டா இருந்துகிட்டு இருக்கேன். 4 பெரிய மனுஷனுங்க வந்து போற இடம். ஒண்ணும் நடக்காது. காலையில கொண்டு வந்து விட்டுறேன்.